காணாதை காணலாம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ரசவாத சித்தர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நேரில் சந்தித்து மூலிகை பற்றியும் இந்த மூலிகைகள் மக்களுக்கு நேயர்களுக்கும் இந்த சேனல் நேயர்களுக்கும் எப்படி பயனளிக்குது, மற்றவங்க இதை பார்த்தாலும் எப்படி பயனளிக்குது, அதனுடைய விரிவாக்கம் என்ன, அதனுடைய செயலாக்கம் என்ன, அதனுடைய பயன் என்னன்னு இப்போ கூற போகிறாங்க. அதை கேட்டு நீங்கள் பயனடைங்க. நன்றி ஐயா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இது என்ன மூலிகைன்னு கேட்க போறீங்க. இது என்ன மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிடுவோம். எதுவுமே மறைக்கிறது தான் இங்கே இல்லையா, அதுதானே காணான்னு பேர்னு வச்சுருக்கோம். கண்டிப்பாக. அதனால் இதை மக்களுக்கு காட்டிடுவோம், காணாத காலம் சேனல் மக்களுக்கு காட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிட்டு போயிடுவோம். ஏன்னா இறைவன் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அவங்களை முன்னிலைத்து. சரி. ஓம் ஸ்ரீ கைலாசகம்பளி சட்டமனாத திருமலோக ரசவாத வசதி பாலசியா எல்லாம் மலை இறைவன் எழுக்கொள்களை விட்டு நோயிட்ட வாழும் குறையிட்டு சொல்லிக் கொடுக்கணும். இந்த காணாத கால சேனலை பார்த்து கொண்டிருக்கீங்க என் உயிரினு மேலான ரத்த சொந்தங்கள் சித்தத்துவங்கள் மாதாபிதா குலதெய்வங்கள் சகோதர நேயர்கள் அனைவருக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமலை இறைவனும் 12 சித்திரர்களுக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் சுகமணியாசி பரிபூரம் கழித்து அந்த வேதகாமியில் விடயப்பிரமையாசி விடையெல்லாம் எடுத்து வச்சு அந்த முருகப்பிரமனாசி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்தி கொடுத்து சென்றவடமாக சிறு சிறப்பு பேர் கொடுத்து வெட்டி வாங்கி சொல்லவும் சிவசங்கர் சிவசக்தி ஆசியும் வராகி அம்மா தாயோடைய ஆசியும் வாழை சொரிவுடைய தாயோடைய ஆசியும் அகில உலகில் இருக்கிற அனைத்து குலதெய்வங்களை ஆசியும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டிமணி அனைத்து அகில உலகில் இருக்கிற அனைத்து கருப்புசாமி அனைத்து குலதெய்வங்கள் கூட இருந்து சகல சௌபாயத்தை கொடுத்து இந்த சேனலை பார்த்துக்கணும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அவளுடைய குடும்பத்தாக்கும் பில்லி சூனியாவல் கண்பால் திருஷ்டி ஓம்பி பிக்கிறங்கள் பெடிகள் சாப்பங்கள் தோஷங்கள் எதிர்கள் செலவுகள் அஸ்வகாரியங்கள் அனைத்து செலவுள்ள சௌகரியத்தோடு நாங்கள் நடிக்கின்ற கேட்கின்ற செலவு நன்மையான காரியங்கள் அனைத்து நல்லபடி நடக்க இறைவன் அருள்புரியட்டு பல்லாண்டு வழங்கக்கூடிய 100,000 என்று வாழ்க என்று வாழ்த்தி வழங்கி இந்த பதிவு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடியும் இது என்ன செய்யணும்னா இப்போ என்ன செஞ்சான் தடுமாறல அதுக்கு பேர் கவிழ் தன்பு. என்னது கவிழ் தான் போகணும் அப்படின்னா அப்படின்னா கவிழ போனோம். ஆனால் இது என்ன துன்பமெல்லாம் நீக்கக்கூடியது ஒன்று இருக்குது, துன்பத்தெல்லாம் நீக்கக்கூடியது தும்பைன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. தும்பை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இப்படி கவிழ்றோம், கவிழ் தும்பைன்னு இருக்கு பேர். ஓ, அதனால தான் கவிழ. ஆமாம் ஆமாம். அது பாட்டு என்னது கவிழ் தும்பை. நாங்கள் பயந்துட்டீங்களா? சரி. அதுக்கு கவிழ் தும்பைன்னு பேர். கவிழ்ந்து கிடக்கிறதுனால கவிழ் தும்பைன்னு பேர். பூவை பாருங்க நேர்களே, இந்த பூ பாருங்க, பூ கவிழ்ந்து கிடக்கும். நல்லா இந்த குல சொப்பு காட்டுங்க. என் கைக்கிட்ட ஒரு பூ பாருங்க, நல்லா தெரியும், கவிழ்ந்து கிடக்குது. நல்லா குல சொப்பில் காட்டுங்க, கவிழ்ந்து கிடக்கா. பூ கவிழ்ந்து கிடக்கும். அதனால சொல்லுங்களா, நல்லா கிடங்க. பூ எப்பவுமே எல்லாத்துக்கும் மேல தெரிய மாதிரி மேல. ஆமா, இல்லாட்டி நல்லா தெரியும். ஆமா. இந்த பூ மட்டும் இப்படி இருக்கு, வெக்கப்பட்ட மாதிரி. அது வெக்கதான், அது வெக்கம். ஞானி பொண்ணு பார்க்க போனோம், அது பொண்ணு பார்க்க போனோம். அப்படியே காலை இப்படி கிண்டிக்கிட்டு இப்படி பார்த்து இப்படி இருக்காங்க. மகத்தை போய் முடிக்க அது ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? அது ஏன் அந்த அது வெக்காதுக்கு. ஓ, அப்படி. ஏன் அப்படின்னா அது நீங்க தான் சொல்லணும். இந்த சொல்லிடுவான், உள்ள இருக்க நோய்களை வெளிக்கொண்டு வரும்போது இந்த இது இப்போ நோய் இருக்கு இல்லையா, இதை கண்டு அது ஒடுங்கி போகுது. இந்த மூலிகையை கண்டு அது ஒடுங்கி போங்க, எது நோய். அப்போ நோய் ஒடுங்கி போகும்போது இது சிரிக்காது. என்னை கண்டு கோணிக்கிட்டு போறீங்க, என்னங்க என்னை கண்டு கோணிக்கிட்டு போறீங்க. ஆமாம். இப்போ ஒரு பொண்ணு போகுது, பார்த்தோன்னே மாப்பிள்ளை பார்க்குறாரு, மாப்பிள்ளை பார்த்துட்டு என்ன செய்யும், இப்படி கோணிக்கிட்டு போயிடுவாங்க. எப்படி அப்படி போவாங்க, வெக்கப்பட்டு போகிறது. அப்படி தானே? கண்டிப்பாக. அப்படி வெக்கப்பட்டு போகிறேன்னா என்னை ஆளை ஒரு சாமி, நான் தான் நீ சொன்னதெல்லாம் கேட்குறேன், என்னை கொல்ல பார்க்குற, ஓகேவா? என்னை கொல்றதுக்காக இந்த மூலியை கொண்டு வர, நான் தான் உனக்கு எப்போ சொன்னாலும் கேட்க வெக்கப்பட்டு நிற்கிறேன்ல, அப்படிங்கிறனால அது வெக்கப்பட்டு நிற்கிது நோய். அதுக்காக இது என்ன செய்ய, என்னை கண்டு நீ வெக்கப்பட வேணாம், போயிருப்பா சந்தோஷமான்னு சொல்லுது. ஓ, அந்த ஒரு தாத்துவம் தான் கவிழ் தும்பை. ஆமாம், அதுக்கு கோணிக்கிட்டு நீங்கள் சொல்ல போகிறாரு, கோணலை வெக்கப்பட்டது இருக்கு. என்னைய கேட்டு போய் கிளம்புறியாவே சொல்கிறதா இல்லையா? அவங்க பெரிய ஆளுப்பா, அப்படி இவர் போனாக்கா, சாமி வணக்கம் சாமி, உங்களை விட்டு நான் கிளம்புறேன் சாமி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இது இதை கண்டு அதை அந்த நோய் இது போன உடனே இது என்ன செய்யுது, நம்மளை கண்டு இப்போ இவ்வளோ பயந்துக்கிட்டு வர்றான்னு சொல்லி இது வெக்கப்பட்டு நிற்கிது.
புரியுங்களா? அப்போ இது பெரிய ஆளாக போயிடுச்சு. அவர் சின்ன ஆளாக போயிட்டார், பெரியவர் சின்னவராக போயிட்டார். நோய் என்றது சின்னவராக போயிட்டார், இது பெரிய ஆளாக போயிட்டதுனால அந்த இது வெக்கப்பட்டு நிற்கிது. அப்படின்னால இந்த அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பூக்கிற அத்தனையிலுமே வெள்ளியும் காரியம் வெள்ளிச்சத்து இருக்குது. மஞ்சள் கலர் பூக்கிற அத்தனையுமே தங்கச்சத்து இருக்குது. சிவப்பு கலர் பூக்கிறப்ப இது காப்பர் சத்து இருக்குது. நீல கலர் பூக்கிற அத்தனையுமே இரும்பு சத்து இருக்குது. இது இல்லாமல் மஞ்சள் கலர் பூரா தங்கச்சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். வெள்ளையும் வயலட் கலந்ததில் இருந்த நாகச்சத்து இருக்குது. இப்படி பஞ்சபூத பிரகாரம் பிரித்திருக்காங்க. இதில் வெள்ளையும் லைட்டாக நாகம் கலந்துருக்கு. புரியுங்களா? வெள்ளைய சத்து நாகச்சத்து எல்லாமே இதில் கலந்துருக்கு. அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா, ராகுவோட அம்சம் இருக்குது, சந்திரனுடைய அம்சம் இருக்குது. ஜாதக ரீதியாக பிளானட்டு கதிர் வச்சா தடுக்கக்கூடியது. இதை முறையாக செஞ்சு வெள்ளியை உருக்கி புடம் போட்டோம்னா பஸ்பம் போயிடும். வெள்ளி வந்து வெள்ளி பஸ்பம். ஆமாம், வெள்ளி சாம்பலாக போயிடும். அதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு பலமாகும். பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடியது கவில் தும்பை. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த கவில் தும்பியை வந்து சும்மா ஒரு 5 இலை 6 இலை தினந்தோறும் எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம கோவரந்தாங்கி மூலிகை ஒன்று போட்டிருக்கோம் பதிவில். அந்த கோவரந்தாங்கி மூலிகை ஒரு 5 இலையும் இது ஒரு 5 இலையும் டெய்லி சாப்பிட்டு வந்தால் மாதவிட பிரச்சனை சரியாயிடும். சில பேர்த்துக்கு நீர் கட்டி இருக்குது, பைபிளாடி கட்டி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பிசிஓடி நீர் கட்டி 2 ஒன்று தான். கற்பக்கோள் 26ன்னு அழகாக அகஸ்திய பெருமான் பாடுறாரு. அப்பேற்பட்ட நோய்களை நீக்கக்கூடியது. ஏன் இதை நீக்காட்டி என்ன அப்படின்னா, சில பேருக்கு குழந்தை இருக்காது. கருப்பு பையில் சூதக வாயு, அந்த சூதக வாயு அந்த வாயுவை பூரா எடுத்து வெளியேற்றணும். கருமுட்டை வளர்ச்சி இன்மையும்பாங்க, கருமுட்டை இல்லைம்பாங்க. கருமுட்டை வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆண்களுக்கு விந்து வந்து சுரோனு, அவங்க பெண்களுக்கு சொல்லி தான் ஆண்களுக்கு விந்து. இதை பூரா சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, குழந்தையின்மையை நீக்கக்கூடியது. குழந்தையின்மையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது இந்த கவில் தும்பை நகலை. அதனால் இப்பேற்பட்ட இந்த கவில் தும்பை வந்து கொல்ல வேலைகள், ஏகப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியது. இது எந்த ரூபத்திலையாவது இதில் பார்த்தீங்களா சேப்பு கலராக இருக்கா? சேப்பு கலராக இருக்கா? இது வந்து வெள்ளை கலர் இருக்குது. பூ வந்து வெள்ளை கலர், இது வந்து சேப்பு கலராக இருக்குது. சேப்பு கலர் பூரா காப்பர் சத்து இருக்குதுன்னு அர்த்தம். சூரியனுடைய அம்சம். வெள்ளை கலர் பூரா வெள்ளியும் இருக்குது, சந்திரனுடைய அம்சம், சுக்கிரனுடைய அம்சம். அப்போ பிளானட்டு கதிர்வீச்சு பிரகாரம் இந்த மூலிகை வந்து நமக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடியது. ஆண் பெண்கள் குழந்தையின்மையை நீக்கக்கூடியது ஒரு அற்புதமான மூலிகை. இதோட ரத்தின புருஷன்னு சொல்லுவோம். ஓரிதழ் தாமரைன்னு அதுக்கு பேர். இதுவும் அதுவும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக குழந்தை இன்மை இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக குழந்தை உண்டு, அடுத்த வருஷமே குழந்தை உண்டு. இதை தினந்தோறும் சாப்பிட்டுட்டே வரணும். ஒரு 48 நாள் விடாத சாப்பிட்ணும். 48 நாள் ஆகலை அப்படின்னா மீண்டும் ஒரு 40 நாள் சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுவோம். நடந்த சம்பவங்க. ஒரு ஞானி என்ன செய்கிறாரு, உட்காந்துருக்காரு. ஒருத்தர் வர்றாரு, ஐயா நான் விநாயகரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட ஆசை வாங்கணும், எனக்கு ஒரு அதுக்கு ஏதாவது மந்திரம் தான் சொல்லுங்களாரு. ஒரு 1008 நாள் விநாயகர் தண்ணி ஊற்றி இந்த மந்திரத்தை சொல்லுப்பா வருவார்னாரு. நேராக போகிறாரு. டெய்லி வேகமாக ஸ்பீடாக போய் ஊற்றுனார், மந்திரத்தை சொன்னார். 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. 1000 நாளில் 1000 நாளுக்கு 3 வருஷம் மேலே ஆகுது இல்லையா? கரெக்டாக போனார். வர தொய்வாயிட்டார். என்னடா இன்னும் விநாயகர்னு 4 கணக்கு தொய்வாயிடுச்சு. கடைசியில் 1008ஆம் நாள் வந்துச்சு. இன்னங்க இந்த விநாயகர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பானையில் ஒட்டி மண்டை பாலம் போட்டு உடச்சி விட்டார். விநாயகர் மண்டை 1008ஆம் நாள் அன்றைக்கி ஊற்ற வேண்டிய தண்ணியை இன்றைக்குமா விநாயகர் வரல, இனிமேலே வரப்போகிறாரு மண்டையில் போட்டு உடச்சி விட்டார். உடனே 1008ஆம் நாள் அந்த ஞானி சொன்ன பிரகாரம் தண்ணி ஊற்றணுன்னே விநாயகர் இருந்துச்சு, கோபத்தோடு இருந்துச்சிட்டார். ஏப்பா ஒரு நாள் பொறுக்க முடியா, ஊற்றி ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா? 1007 நாள் ஊற்றுனேன், 1008ஆம் நாள் தலையில் ஊற்றிட்டாவது என்கிட்ட கேட்டுக்கலாம். அதுமாதிரி என் மண்டையை போட்டு உடச்சிட்டியாப்பா. 1008 நாள் ஊற்றுனதுக்கு உனக்கு காய்ச்சி கொடுத்துட்டேன், ஆனால் வரம் கிடையாது. இன்னும் 1008 நாள் ஊற்றுன்னு டுபுக்குன்னு போயிட்டாரா? அப்போ 1008 நாள் வேஸ்ட்டாக போச்சா? அதானே உண்மை. அதனால் அது மாதிரி ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்களின்னு பழமொழி. சோறு பசி தாங்க முடியல, ஆக்கி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் சொன்னே இருக்கலாம்ல. அதனால கப்புன்னு அடிச்சா வாய் வந்து போயிடாதா? வாய் வந்துச்சு, ஆஸ்பத்திரி வேலை பண்ணிட்டான்.
அது மாதிரி ஆக்கப்பொறுத்தவங்க ஆளை பொருட்களையும் சொன்னாங்க. அது மாதிரி எதுவுமே பொறுமை வேணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்துக்கும் பொறுமை வேணும். அப்போ 40 நாள் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அவர் சொன்ன மாதிரி ரசவாத சித்தர் சொன்னார். ஆனால் 1008 நாள் 40 நாள் சாப்பிட்டா ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது நேர்களே. சாமி ஆ இதில் வந்து சொல்லிட்டீங்க. ஆ இது வந்து அளவு பாகம், நல்லா சொல்லிடணும். அப்போ செய் பாகம், உடை பாகம்னு சொல்கிறீங்களா? எல்லா பாகமும் சொல்லிடுவோம். நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம், அந்த இதையும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். எல்லா பாகமும் நீங்கள் நல்லா நாங்கள் மறுப்பே இல்லையே. சரி சரி, மக்களுக்காகத்தான் இந்த சேனல். அதான் சாமி. அளவு பாகம் வேறு ஒன்றும் இல்லை. சரி நேர்களே இந்த அளவு தான். இந்த அளவு சாப்பிட்லாம். சரி சரி. இந்த அளவு சாப்பிட்டா போதும். பூவு கூட இன்னொன்னு பூவு என்ன இது ஏற்கனவே போன பதிவில் போட்டுக்கல கோபுரம் தாங்கின்னு பேர். அந்த இலையும் இந்த அளவும் அளவே இதுக்கு சாப்பிடலாம். ஓர் இதழ் தாமரை ரத்தனம் புரிச்சுன்னு சொல்லுவாங்க. அதே சரி. அதையும் சேர்த்து சாப்பிட்டா சீக்கிரம் வேலையாகும். ஓ சரி சரி. அப்போ சீக்கிரம் அங்கிட்டு அலைய தேவையில்லை. சீக்கிரம் அடுத்த வருஷமே குழந்தையோட கல்வி தூக்கிட்டு